ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்குன்னு தெரியுமா? நேற்று கால் வலின்னு வைத்தியர்கிட்ட போகணும்னு சொல்லியிருந்தேனே, அதுக்கு அந்த வீடியோ. நேற்று என் பையன் நைட்டு வந்த உடனே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கேட்டேன். தம்பி, நாளைக்கு லீவு போடு, நம்ம நாளைக்கு வைத்தியர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னேன். அது இவன் லீவு போடாமல் போகணும்ப்பா அப்படின்ச்சு. சரி, லீவு போடாமல் போகிறேன்னு சொல்கிறானே நினச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம காலையில் சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டு அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொன்னேன். சரின்னு ஒத்துக்கிட்டான். நல்ல வேலையாக போச்சு அப்படின்ட்டு காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணுன்ட்டு நானும் சீக்கிரம் படுக்கலாம் பார்த்தேன். கால் வலியோடு தூங்க முடியல. வேதனை வார ரொம்ப வலிச்சது. காலையில் எந்திரிக்கல. ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஒரு 5:45 இருக்கும். எழுந்திரிச்சி கிளம்பி நாங்கள் 5:45 கிளம்பி வைத்தியர் வீட்டுக்கு போயிட்டோம். இங்கேருந்து போகிறோம் ரொம்ப தூரம். இங்கேருந்து 5:45 கிளம்பி போனால் வைத்தியர் வீட்டுக்கு போக கரெக்டாக 7:30 ஆயிடுச்சுப்பா. 7:30 ஆயிடுச்சு கரெக்டாக. அங்கே நம்ம தான் ஃபஸ்ட்டு சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலான்னு நினச்சா அங்கே 4 பேர் உக்காந்துட்ருக்காங்க. சரி, அப்படின்னா 4 பேர் பார்த்துட்டு தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி நினச்சி நாங்களும் போய் உக்காந்துக்கிட்டு இருந்தோம். வைத்தியர் அது பிறகு தான் கிளம்பி வந்தாங்க. கிளம்பி குளிச்சு செஞ்சு கிளம்பி அது பிறகு இங்கே வந்தாங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒருத்தவனே முதுகு பிடிச்சிக்கிடுச்சான். அவங்களுக்கு உருவி விட்டாங்க. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு கை வலிக்கு, அவங்களுக்கு கை வலினா கீழே விழுந்தில்ல, சும்மா கை வலிக்கு அவங்களுக்கு என்ன பிடிப்போ தெரில, அவங்களுக்கு எடுத்து விட்டாங்க. அப்புறமேட்டு ஒரு பொண்ணு அவங்க கீழே விழுந்து கையை ஒடிச்சிக்கிட்டாங்க. இந்த கையெல்லாம் முட்டியில் ஒடிச்சு நல்லா நேராக 2 கையும் நீட்ட சொல்லி நேராக மொழியை இப்படி திருக்கி நல்லா ஒன்றோல வச்சு கட்டி விட்டாங்கப்பா. அந்த பொண்ணு பாவம் அழுதுச்சு. எனக்கு அதை பார்த்த உடனே பயம் கொடுத்துருச்சு. ஐயோ, நம்ம காலை என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு அந்த கெட்டுனதுக்கு அழுதுகிட்டே இருந்துச்சு. அழுகாதம்மா, பொண்ணை விட பெரிய வலி இந்த உட்காந்துருக்கு. என்ன பார்த்து சொன்னாங்க. அச்சோ, அப்புறம் எனக்கு ரொம்ப வலிக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை வலிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு நாளாயிடுச்சுல, செட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம், அதனால அப்படி சொன்னாங்க உங்களுக்கு. சரின்ட்டு அவங்களும் கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 பேர் இருந்தாங்க. இன்னும் ஒரு 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க நீங்கள் வாங்க கட்டி விடுன்னு வைத்தியர் கூப்பிட்டாங்க. அவங்க தான் அந்த பொண்ணுக்கு கட்டி விடுங்க, நாங்கள் அப்புறமேட்டு கட்டிக்கிறோம் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு கெட்ட நேரம் ஆகும், வாங்க உங்களுக்கு கட்டி விடும். பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. எங்கே இருக்கிறாங்களோ நல்லவங்க நிறையாப்பா. அதனால அவங்க வெயிட் பண்ணாங்க. அப்புறம் என்ன கட்டி விட்டாங்க. என்னது இப்போ கெட்டுறதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சுப்பா. கால் ஒரு வழியாக இப்படி சாஞ்சு படுக்க வச்சுட்டேன். அந்த முட்டி வெளியில் வந்துச்சுல, 3 பேர் என் காலை இறுக்கில் பிடிச்சிட்டாங்க. அப்படி ஒரு வலி. அந்த முட்டிலே அப்படியே தள்ளி மேலே ஏறி உள்ளே தள்ளி விட்டு ஒன்று வச்சு கட்டி விட்டாங்கப்பா. அது என்ன மேலே அந்த முட்டி மேலே ஏறி நின்னாங்க. அப்போ தான் உள்ளே போகணுன்ட்டு கத்துன்னு கத்திட்டு அப்படி ஒரு வலி. ஊசி கூட போட பயப்படுவேன். எப்படி வலியை தாங்கியிருக்குன்னு பாருங்க. ஊசி ஹாஸ்பிட்டலே போக மாட்டேப்பா, அதிகமாக போக மாட்டேன். ஏதாவது காய்ச்சல் மண்டடினாலும் ஏதாவது வீட்டில் ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கிறேன். இந்த கஷாயம் இதெல்லாம் போட்டு குடித்து சரியாகிக்கிறேன். என்ன ஹாஸ்பிட்டல் போனால் 2 நாள் சரியாகும், நானும் 1 வாரம் வச்சுக்கிடுவேன். இருந்தாலும் போக பயப்படுவேன். எதுக்கு அங்கே எங்கள் வீட்டு வைத்தியமே பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் கூட எல்லாம் திட்டுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போன்ட்டு. நான் தான் போகிறது கிடையாது, வீட்டில் இருந்துக்கு வைத்தியம் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி இருந்துட்டு இன்றைக்கி அப்படி ஒரு வலி என்னால் தாங்க முடியல. 3 பேர் என் காலை பிடிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க மேலே அந்த முட்டி மிதிக்கிறாங்க. அப்புறம் ஒன்று வச்சு
முட்டைப்பத்து போட்டு கெட்டினாங்கப்பா. அப்புறம் மட்டையை வச்சு 2 பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் இறங்காமல் இருக்கிறதுக்காக மட்டையை வச்சு கெட்டினாங்க. எவ்வளோ ஒரு வலி! இந்த வலியை இவ்வளோ நாளும் தாங்கிக்கிட்டு இருந்தேன். 4 மாதமாக சீக்கிரமாக பார்த்துருங்க. 4 மாதமாக இவ்வளோ நாள் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட போனோன்னா அவங்க சொன்னது தானே கேட்க முடியும். இன்னொருத்தவங்க அவங்க சொன்னது, இன்னொருத்தவங்க அப்படியே போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். 4 மாதமாக வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி மாவு கட்டில் முட்டை கட்டு எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பார்க்குறீங்களா? மட்டையை வச்சு கட்டியிருக்காங்கப்பா. மட்டையை வச்சு 2 பக்கம் மட்டையை வச்சு கட்டியிருக்காங்கப்பா. அப்படி ஒரு வலி. கட்டி வச்சுட்டு எல்லோரும் படுத்துருந்தேன். வலி தாங்க முடியல. கொஞ்ச நேரம் தூங்கினேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டேன். என்ன சொல்லணும், எவ்வளோ வலி தாங்கணும் தெரியுமா? இந்த வழியில் நீங்களாம் தாங்கக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ. சரியா? நீங்கள் எங்கேயாவது போகிறா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி, ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பி போங்க. சரியா? கரெக்டாக அந்த டயத்துக்கு கிளம்பாதீங்க. சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே கிளம்பி போங்க. கீழே விழுந்துட்டால் எவ்வளோ வேதனை நீங்கள் கீழே விழுந்துட்டு அதோட விடாது. எவ்வளோ வேதனை தாங்கணும் தெரியுமா? அப்படி எப்படிலாம் கெட்டுறாங்க தெரியுமா? அதெல்லாம் ஏன் வேதனை தாங்குறீங்க? நீங்கள் கரெக்ட் டைம் போகணுன்னா நீங்கள் சீக்கிரம் முன்னாடியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிடுங்க. அப்புறமேட்டு சீக்கிரமாக போயிடலாம். டென்ஷன் இருக்காது. நேரம் கரெக்ட் டைம் கிளம்பின்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நேரம் ஆயிருமே, நம்ம போக வேண்டிய நேரத்தில் நம்ம போக மாட்டோமே அப்படி ஸ்பீடாக வண்டி ஓட்டுவோம் இல்லையா? இதே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புங்க, டைம் கிடக்கல, சரி மெதுவாக வண்டி ஓட்டுவோம் இல்லையா? மைண்டு பூரா என்ன செய்யும்? லேட்டாக கிளம்பிங்கன்னா சீக்கிரம் போகணும், திட்டுவாங்க, ஆஃபீஸில் திட்டுவாங்க, அப்படியே தான் மைண்ட் இருக்கும். அதனால என்ன சொல்கிறேம்மா, ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரமாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புங்க. சீக்கிரமாக கிளம்பி போங்க. இந்த டென்ஷன் இருக்காது. கீழே விழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக போகும்போது ஸ்பீடாக போவீங்க. யாராவது குறுக்கையில் மாட்டியில் என்ன செய்வீங்க? டக்குன்னு பிரேக் போட்டால் நீங்கள் தானே கீழே விழுவீங்க. சொல்லுங்கள். அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோ. சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக ஆஃபீஸ் போங்க. எங்கே போனாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடுங்கப்பா. நான் பாருங்கள் பைக்கில் கீழே வந்துட்டு எவ்வளோ வேதனையை தாங்கிக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். என்ன மாதிரி யாரும் வேதனைப்படக்கூடாது. அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். சரியா? பிடிச்சா